சரணம் திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. சக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கிட்ஸ் சேனல்ல பங்கு பெற பிள்ளைங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பிள்ளைங்களா நல்லா இருக்கிறீங்களா? பிள்ளைங்க எல்லாம் போன வாரம் எல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்களா இல்லையா? பார்க்காத பிள்ளைங்களா இருந்தா இந்த வாரம் திருப்பி போய் பாருங்க. தெரியுதுங்களா? போன வாரம் கதையில திருடன் எப்படி திருந்தனா, எப்படி சர்ச்சங்க அவனுக்கு உதவியா பண்ணுதுன்னு பார்த்தோம். போன வாரம் வீடியோல என்ன பண்ணோம் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அதாவது அதுல அருள்வாக்கு, அம்மாவுடைய அருள்வாக்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுங்க தினம் படிக்கணும். அந்த அருள்வாக்க கரூர்ல ஒரு டாக்டர் தினம் ஒரு ஒரு அருள்வாக்க ஒரு நாள் ஃபுல்லா அந்த அருள்வாக்கையே உருவத்து வரான். எப்படி மூலமந்திரத்தை நம்ம உருவேத்துக்கிட்டே இருக்கிறோமோ அது மாதிரி அவர் அருள்வாக்க ஒன்ன படிச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா அதையே உருவேத்தினே இருந்தாராம். அத மாதிரி நாமளும் ஒரு அம்மாவை அவ்வளோ அருள்வாக்கு சொல்லியிருக்கிறாங்க, எண்ணிலடங்க அருள்வாக்குகள். நமக்கு கேட்டா திடீர்னு ஒரு அருள்வாக்கு கூட நமக்கு மனப்பாடமா தெரியாது. திரு திரு திருன்னு முழிப்போம் எல்லாருமே. அந்த அளவுக்கு இனி நம்ம வரக்கூடாது. அம்மா கொடுத்த அருள்வாக்கு பொக்கிஷத்தை நம்ம இனிமேல் பட்டு நம்ம மனசுல பொக்கிஷமா பாதுகாக்கணும்னா, மனசுல பதிவு வைக்கணும்னா தினம் ஒரு அருள்வாக்கை எடுத்துக்கிட்டு அதை ஒரு நாள் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது அப்ப அப்ப அந்த அருள்வாக்கு காலம் முழுக்க நம்ம மனசுல அது பெரிய பெரிய குரு உபதேசமா பதிஞ்சிடும். அது பதியறது மட்டும் இல்லாம என்ன செய்யணும், அதன் அருள்வாக்கு படி நடக்கணும். அதுதான் அம்மாவுக்கு பிடிக்கும். இன்னைக்கு அருள்வாக்க கேட்டு நாளைக்கு அதன் பிறகு நடக்காட்டுன்னா அதுல உண்மை கிடையாது. போன கதையில பாத்தீங்கல்ல, சத்தியம் பவ குரு ஒருத்தர் சொன்னார். அதை கேட்டு அந்த திருடன் என்ன பண்ணான், எந்த சூழ்நிலையிலையும் எல்லா சூழ்நிலையும் அந்த உபதேசத்தை, குருவோடைய அருள்வாக்க குருவோடைய உபதேசத்தை கடைபிடிச்சான். அந்த கடைபிடிச்சதுனால்தான் அவனுக்கு பெரிய கடவுள் அவனுக்கு நிதி அமைச்சரோட பதவி, அரசவையில நிதி அமைச்சரா பதவி கொடுத்தார். அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்மளுக்கு குரு அம்மா எத்தனை பேருக்கு உபதேசம் கொடுத்திருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு அருள்வா கொடுத்திருக்காங்க. அதாவது கோபப்படாதீங்க, தொண்டு செய்யுங்க, என்னென்னமோ கொடுத்துருக்குறாங்க அம்மா. உதாரணத்துக்கு ஒரு கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு குரு நம்ம கிட்ட சொல்றாரு. கோவப்படாம பொறுமையா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? குருவானவர் நமக்கு கோவப்படாதீங்க, நல்ல எண்ணங்களை வளர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு குரு சொல்றப்ப அதுதான் நமக்கு உபதேசம். அது நமக்கு குரு நம்மகிட்ட கேட்கறதுன்னா குரு காணிக்கையா அந்த அந்த திருடன் எப்படி சத்தியம் பவ உண்மையை குருவா காணிக்கையா கொடுத்துட்டு போயிட்டான். குருக்கு காணிக்கையா ஒரு பொருளை கொடுத்துட்ட பிறகு அதை நம்ம எடுக்க முடியுமா? திருப்பி எடுக்க முடியாது. உண்டியல்ல ஒரு காசு உண்டியல்ல போட்ட பிறகு எப்படியாப்பட்ட உண்டியலா இருந்தாலும் அந்த உண்டியல இருக்கிற எந்த பொருள் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. எந்த பொருள் உண்டியல்ல, சாமி கோயில்ல உண்டியல்ல போட்டாலும் அந்த பொருள் நம்ம எடுக்க மாட்டோம். அது உண்மையை நம்ம ஒத்துக்கிறோம். அதே மாதிரிதான் குரு காணிக்கை, குரு காணிக்கையா நம்ம பொருளை கொடுத்தாலும். போன கதைக்கு முன்னர கதையா ஒரு கதை கேட்டேன். குரு கடவுள் அவங்ககிட்ட என்ன கேட்டார், ஆணவ அகங்காரத்தை என்கிட்ட காணிக்கையா கொடுக்கறேன்னு அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னான் ஒருத்தவன். தெரியுதுல, அந்த ஊர்க்காரன் வருது. 2 வாரத்துக்கு முன்னாடி கதையை பாருங்க. அவன் காணிக்கையா அர்ப்பணிச்சு ஆணவ அகங்காரத்தை அவன் அர்ப்பணிச்சதுனால கடவுள் ஆனவர் அவனுக்கு நல்வழி காட்டினார், சர்ச்சகத்தை காட்டி கொடுத்தார். அதன் மூலியமா அவன் நல்ல நிலைமைக்கு வந்தான். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம குரு கிட்ட நம்ம குரு ஒரு வார்த்தை நம்ம பங்காரம்மா கோவத்தை விடுங்க, பொறுமையா இருங்க, தொண்டு செய்யுங்க, நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கன்னு சொல்லிட்டு குருவானவர் நம்ம கிட்ட அந்த சத்தியம் பவன் சொன்ன மாதிரி நமக்கு காணிக்கையா கேட்கிறாரு. அந்த காணிக்கையா நம்ம சரின்னு தலையாட்டிட்டு வந்துட்டோம். சரிங்கம்மான்னு சொல்லிட்டோம். சரிங்கம்மான்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம், நாம அதை காணிக்கையா கொடுத்துட்டோம்னு அர்த்தம். அத காணிக்கையா குரு கிட்ட ஒருத்தகிட்ட ஒரு ஒரு குணத்தையோ, ஒரு பொருளையோ, ஒரு பணத்தையோ எதையோ நம்ம கொடுத்துட்ட பிறகு அதை திருப்பி எடுக்கிறது நியாயமா? நியாயமே இல்லை. ஆனா நம்ம எல்லாம் என்ன தவறு பண்றோம், பணங்களை கொடுக்குறோம், பொருட்களை கொடுக்குறோம் குரு காணிக்கையா, அதை நம்ம யாரும் வாங்குறது கிடையாது. அது ஓகே. ஆனா நம்ம இந்த குணங்கள், தீய குணங்களை குரு எத்தனை தடவை நம்ம கிட்ட கேட்டிருக்கிறாங்க, எத்தனை தடவை அருள்வாக்கு சொல்லி இருக்கிறாங்க. நாம எல்லாம் சரிங்கம்மா அருள்வாக்கு கேட்டுட்டு சரி சந்தோஷமா வந்துடும். குரு பாத பூஜை பண்ண பேர் குரு அம்மா எத்தனை பேருக்கு நம்ம கோவப்படாத, எத்தனை வாட்டி கோவப்படாத இரு, பொறுமையா இரு, சரிங்கம்மா, அதோட சரி. நாம அந்த குருவு கிட்ட சரிமா சொன்ன பிறகு சொன்ன உடனேயே அது நம்ம காணிக்கையா ஒப்படைச்சுதான் சமம். அப்ப அந்த காணிக்கையா நான் திருப்பி வாங்கிடுறோமா, நம்ம எல்லாரும் திருப்பி அதை வாங்கிக்கிறோம். இதனாலதான் நமக்கு அம்மா சொல்றாங்க, இவ்வளவு பேருக்கு அருள்வாக்கு சொல்லிட்டு அருள்வாக்குக்கு 4 பேர் கூட ஆன்மீகத்துல இல்ல. நம்ம அதை யாரும் கடைபிடிக்கல. நம்மளோட சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு கலியுகத்துல. நம்ம அதை ஆன்மாவில அதை நம்ம பதிய வச்சு அதை நடைமுறைப்படுத்தல. அதனால நம்ம இனியாவது நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், நம்மளால உடனே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குரு நம்ம கிட்ட கேட்டாங்க. குருவானவர் என்ன காணிக்கை முதல் எதிர்பார்க்க, ஒரு அருள்வாக்கு உண்டு, அம்மாவோட அருள்வாக்கு.
குருவானவர் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட இருந்து பணமோ பொருளோ சொத்தோ எதுவுமே எதிர்பார்க்கல. குருவானவர் என்ன உங்ககிட்ட காணிக்க கேட்கிறாங்க, உண்மையா நல்ல மனசையும் நல்ல பக்தியும் நல்ல துண்டியும் தான் குருவானவர் காணிக்காக எதிர்பார்க்கிறார். குரு முதல் எதிர்பார்க்க நல்ல மனசு. நல்ல மனசுன்றது அதுல எல்லாமே போட்டி பொறாமை கோபம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட மனசு தான் குரு காணிக்கையா கேட்கிறார். நாமெல்லாம் அந்த அருள்வாக்க படிக்கிறோம், அதன் பிரகாரம் யாரும் நம்ம நடக்க மாட்டோம். அது நமக்கு வருத்தமா இருக்குது. அதனால நம்ம இந்த குழந்தையிலிருந்தே சின்ன வயசுல இருந்தே நாம இந்த நல்ல பண்புகளை நம்ம வளர்த்துக்கிட்டே வந்தோம்னா இந்த பண்புகளால நம்ம குருவானவர் மிகவும் சந்தோஷப்படுவார், தெய்வம் சந்தோஷப்படும், நமக்கு வேண்டியதெல்லாம் நமக்கு தானாக வந்து கிடைக்கும். நம்ம எப்போ நம்ம ஒரு அருள்வாக்க படிக்கிறோமோ அந்த அருள்வாக்க படிக்கும் பொழுதே குருவானவர் நமக்கு நம்ம கிட்ட வந்து காணிக்க அதை கேட்கிறாருன்னு அர்த்தம். இந்த கிரிய குணங்களை கேட்கிறாருன்னு அர்த்தம். நம்ம படிச்சு முடிச்சுட்டாலே நம்ம அதை கொடுத்துட்டுதான் அர்த்தம். ஆனா நம்ம அதை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டோம். தயவு செய்து எல்லா பிள்ளைங்களா கேட்கிற பிள்ளைங்கள் எல்லாம், ஏன் உங்களுக்கு சின்ன வயசுலயே நாங்க இப்படி எல்லாம் நீங்க நினைக்கலாம், ஏன் இப்படி நமக்கெல்லாம் அட்வைஸ் பண்றாங்க, அறிவுரை பண்றாங்கன்னா, நாங்கெல்லாம் வளர்ந்த காலத்துல எனக்கெல்லாம் இதை மாரி நான்லாம் எந்த வயசுல வந்தேன் தெரியுமா? அம்மா கிட்ட 2000 ஆண்டுல தான் வந்தேன். எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க எல்லாம் பிறந்த பிறகுதான் நான் அம்மா கிட்ட வந்தேன். அம்மா கிட்ட வந்த பிறகுதான் ரொம்ப நாள் கழிச்சுதான் எனக்கு ஆன்மீகனா என்ன, ஆன்மானா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. தெரியுதுங்களா? அந்த அளவுக்கு அந்த காலத்துல எனக்கு ஆன்மீகனா என்ன, ஆன்மானா என்னன்னு தெரியாத இருந்த என்ன இன்னைக்கு அம்மா வந்து ஆன்மீகனா என்ன, ஆன்மானா என்ன, எதற்கு வாழுறோம், என்னத்துக்கு வாழ்க்கை பிறந்து எதுக்கு வளரும், எதுக்கு இந்த பிரிவு எடுத்தோம், அந்த நோக்கத்தையே எனக்கு உணர வச்சது யாரு? நம்ம குரு அம்மா, பங்காரு அம்மா தான். அதனால எனக்கு நான் இப்ப வருத்தப்படுறேன். அந்த காலத்துல எனக்கு தியானம் சொல்லி கொடுக்கலையே, எனக்கு யாருமே எனக்கு ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்கலையே, எனக்கு யாருமே எதுவுமே சொல்லி கொடுக்கலையே, அதை கேட்கிற பக்குவம் எனக்கு இல்லாம போயிருச்சு. இப்பதான் எனக்கு அந்த பக்குவம் வந்திருக்குதே. அம்மா ரொம்ப லேட் ஆகி போச்சு அம்மா, நான் வருந்துறேன், ஒவ்வொரு நாளும் வருந்துறேன். நாங்க வருந்துறத இன்னைக்கு எங்க ஜெனரேஷன் நம்ம பிள்ளைங்க யாரும், நம்ம அம்மா பக்தர் இதை கேட்கிற வீடியோ கேட்கிற அனைத்து பக்தர்கள் பிள்ளைங்க யாரும் இந்த நிலைமை நாளைக்கு வருந்தக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் நாங்க இந்த அட்வைஸ் உங்களுக்கு சொல்றோமே தவிர வேறு எதற்காகவும் இல்லை. நீங்களும் ஃபாலோ பண்ணி நல்ல நிலைமையில இருக்கிறதுக்காக வேண்டிதான் சின்ன அம்மாவுடைய அருள்வாக்கு மூலம் கதை மூலம் சொல்றோம். அதனால நம்ம ஒவ்வொரு இந்த அருள்வாக்க கடைபிடிச்சு அத வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஒரே மட்டும் நடைமுறை நம்ம மனிதர்கள் நமக்கும் எல்லா ஆசா பாசம் துன்பம் இன்பம் இந்த சூழ்நிலை நமக்கு அமைந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா சிறுதுளி பெருவெள்ளம் போல அமைவது போல நம்மள அம்மா வந்து நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா போதும், நம்ம குருவான நமக்கு மேல 10 அடி நம்மள ஸ்பீடா கொண்டு போயிடுவாங்க. அது அம்மாவோட வாழ்க்கையில் நம்மளால உணர முடியும். அதனால ஒவ்வொரு வீடியோலையும் வர கருத்துக்களை உள்வாங்கி நாம நடைமுறைப்படுத்தணும். எனக்கு சின்ன வயசு, எனக்கு இந்த வயசுல எனக்கு தேவையில்லை நினைக்காத பிள்ளைங்களா, இந்த வயசுல இருந்துதான் பக்தியும் நல்ல மனங்களையும் நல்ல குணங்களையும் வளர்த்தீங்கன்னா பெரியவனாகக்குள்ள உங்களை யாராலையும் அசைக்கவே முடியாது. அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் பிள்ளைங்களை அரசர் காலத்துலாம் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் பிள்ளைங்களை வீட்டுல மாளிகையில வச்சு படிக்க வைப்பாங்க. படிச்சு முடிச்சு கொஞ்சம் வளர்த்துவாங்க. கொஞ்ச நாள் ஆனோன்னு அந்த குழந்தைங்களை காட்டுல போய் தவம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. காட்டுல போய் தவம் பண்ண போவாங்க, அல்லது குருகுலத்துல போய் சேர்த்துருவாங்க. குருகுலத்தை சேர்க்கக்குள்ள அந்த குழந்தைங்க எல்லாம் தன்னுடைய சுகமான வாழ்க்கை அரசவை வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு சாதா ஏழை பிள்ளைங்களோட ஒரு ஒரு காட்டுல முனிவர்களுடைய எல்லா கல்வியும் கற்பாங்க. அதனால அவங்க மனசு பக்குவம், ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்காம குருவுக்கு மரியாதை கொடுக்கணும், ஆன்மீகத்துக்கு மரியாதை கொடுக்கணும், பெற்றோர்கள் மரியாதை கொடுக்கணும், எல்லா பண்புகளும் அந்த குருமார்கள் சொல்லி கொடுக்கறதுனால தான் அந்த காலத்து படிப்பு அவ்வளவு உன்னதமான படிப்பு. இந்த காலத்துல அப்படி யாரும் நமக்கு கிடைக்கல. அதனாலதான் இன்னைக்கு அம்மா நமக்கு யூடியூப் சேனல் மூலியமா நிறைய பகுதிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம தெரியுதுங்களா? கிட்ஸ் சேனல் மூலியமா குழந்தைங்களுக்கு குருகுல வாசனையே சொல்லலாம் அந்த கிட்ஸ் சேனல். ஏன்னா இந்த காலத்துல பிள்ளைங்க குருகுல வாசத்துக்கு போக முடியாது. கிட்ஸ் சேனல் மூலியமா பிள்ளைங்களுக்கு குருகுல வாசம் பயின்ற மாரி பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவுகளையும் நல்ல பண்புகளையும் இந்த கிட்ஸ் சேனல்ல சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தவறாம இந்த சேனல்ல பிள்ளைங்களை பார்க்க வச்சு பிள்ளைங்களை நல்வழிப்படுத்துறது ஒவ்வொரு பெற்றவங்களும் கடமையா நான் கருதுறேன். ஏன்னா சொல்லக்குள்ள என் கண்ணு தண்ணி வருது. ஏன்னா எனக்கு இதை மாரி போதனைகள் யாரும் சொல்லி கொடுக்கல. உண்மையாலுமே நான் விருத்தப்படுறேன். அதனால நம்ம பிள்ளைங்க எல்லாம் இது ஒரு குருகுல. அப்புறம் அப்படி போன பிள்ளைங்களை வந்து அரசர்மார்கள் என்ன பண்ணாங்க, தவம் பண்ண சொல்லுவாங்க. தவம் பண்ணக்குள்ள அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும், காட்டுல போய் இறைவன் நோக்கி தவம் பண்ணுவாங்களாம் குருகுல வாசம் முடிச்சிட்ட பிறகு. ஏன்னா வெறும் படிப்பு மட்டும் பத்தாது, படிப்பறிவு வந்து இந்த உலகில் வாழ்க்கைக்கு பயன்படும். ஆனா நீங்க குருகுல வாசம் படிச்சு முடிச்சு எல்லா வித்தையும் கத்துக்கிட்ட பிறகு போய் தவம் பண்ண சொல்லுவாங்க. தவம் பண்ணக்குள்ளதான் அந்த ஆன்மாவை பத்தி, ஆண்டவனை பத்தி, எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வளர்ந்தோம் அம்மா சொல்றாங்க பத்தியா ஒரு அருள்வாக்கு.
நான் ஏன் பிறந்தேன், எதற்காக பிறந்தேன், இந்த உலகத்தை எதுக்கு பிறந்தேன் நினைச்சு ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டே வா. நான் எப்படி பிறந்தேன், எதற்காக பிறந்தேன், எங்க எப்படி வந்தேன், உன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்துக்கிட்டே வான்னு சொன்னேனாலே உனக்கு எல்லா உண்மையும் புரியும் அம்மா சொல்றாங்கல்ல. அதே மாரி இந்த காலத்துல நம்மளால போய் தவம் பண்ண முடியாது, காட்டுல போய் தவம் பண்ண முடியாது, பெற்றவங்களை விட்டு குருகுல வாசம் போக முடியாது. இந்த காலத்துல ஹாஸ்டல்ல போய் படிக்கிறாங்க, ஆனா பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால எந்த சூழல், எந்த ஹாஸ்டலுக்கு போய் படிச்சாலும் இந்த பிள்ளைங்களா இருந்தாலும் எந்த நிலைமையிலயா இருந்தாலும் நல்ல ஒரு சேனல்களை பார்த்து, இந்த மாதிரி கிறிஸ் சேனல் அல்லது நல்ல ஆன்மீக அறிவு கொடுக்கிற ஒரு சேனல், ஒரு வீடியோக்களை பார்த்து உங்க ஆன்மீக அறிவுகள் வளர்த்துக்குன்னு, அதுதான் இந்த காலத்துல குருகுல வாசம். அங்க இருந்துக்குனே நீங்க எங்க ஹாஸ்டல்ல இருந்துக்குனே பக்தியும் தொண்டியும் தர்மத்தையும் தியானம் வளர்த்துனாலே அதுதான் உங்களுக்கு தவம். இதுதான் இந்த கலியுகத்தை நம்ம கொடுத்துக்கிற கிடைச்சுக்கிற வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க பிள்ளைங்களா. ஏன் நான் பிள்ளைங்களுக்கு இது சொல்றேன்னா, சிறு வயதுல இருந்தே நீங்க இதை பழகுனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் துணை வரும். சரி, இது எப்படி துணை வரும்? சின்ன வயசுல நீங்க இதெல்லாம் விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, வளர்ந்த பிறகு ஒரு 15 வயசு ஆயிட்ட பிறகு இதெல்லாம் நம்மளால கடைபிடிக்க முடியாது. சின்ன வயசு 3 வயசு குழந்தையா இருந்தாலுமே கடைபிடிக்கணும். ஒரு 5 வயசு சிறுவன் தவம் செய்து கடவுளையே பார்த்தானா, கடவுளை பார்க்க முடியலையேன்னு கவலைப்பட்டாவன் அப்பா அம்மாவுக்கு தெரியாம உலகத்தை காட்டுல போய் தவம் பண்ணி 5 வயசு சிறுவன் கடவுளே பார்த்தானா. அப்ப 5 வயசு சிறுவன் அந்த காலத்துல பார்த்தப்ப இந்த காலத்துல உங்களால ஏன் செய்ய முடியும்? அம்மாவுடைய வரலாறுலையும் நடந்திருக்குது, இதே மாதிரி நடந்திருக்குது. இந்த கதையை சொல்லிட்ட பிறகு ஏன் சிறு வயதுல நமக்கு ஆன்மீகம் தேவைன்றத நான் அப்புறம் கதையை அப்புறம் சொல்றேன். இப்போ ஒரு குட்டி கதையை பார்ப்போமா? கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி அம்மாவோட அருள்வாக்க பார்ப்போமா? பிள்ளைங்க எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா அருள்வாக்குக்கு? போன வாட்டி சொன்ன அருள்வாக்க மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? இப்ப இந்த வாட்டி சொல்ற அருள்வாக்க அடுத்த வாட்டி மனப்பாடம் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி. பெண்களுக்கு பலம், பெண்களின் பலம். பெண்களுக்கு அறிவும் திறமையும் அதிகம் உண்டு. 7 ஆணை பலன் உண்டு. கருவை ஆண்களுக்கு கொடுக்கவில்லை. கருவை சுவக்கம் பெண்களாக உங்களுக்கே அந்த பலத்தை இயற்கையாகவே கொடுத்திருக்கிறேன். இது அன்னையின் அருள்வாக்கு. அம்மா என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு அவ்வளவு அறிவும் திறமையும் அதிகம் இருக்குது. 7 யானைகளை பெண்களுக்கு உண்டு. கருவை சுமக்கம் அந்த புண்ணியமான அந்த பெரிய பலனை அம்மா ஆண்களுக்கு கொடுக்கல, பெண்களுக்கு தான் கொடுத்துக்கிறாங்க. அதனால பெண்களை தான் அம்மா ஆன்மீகத்துல முன்னேற்றத்துக்கு, இளைஞர்கள் ஆன்மீக முன்னேற்றத்தை அம்மா விரும்புறாங்க. ஏன் பெண்கள் அடிப்படையிலே இருந்து அந்த காலத்துல மேலே போகாம இருக்கிறதுனாலதான் அம்மாவோட பெண்கள் பாத்தீங்கன்னா கோபுரத்தை ஏறி குபாபிஷேகம் பண்றது, சக்கரங்கள் போடுவது, ஆன்மீகத்துல எல்லா வேலையும் மேல்மருவத்தூர் ஆலயத்தை பெண்களுக்கு அம்மா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு பலம், 7 யானை கொண்ட பலம் இருக்குதுன்னு அம்மா சொல்றாங்க. அந்த யானையை கூட அதே மாதிரி சிறுவர்களையும் அம்மா ஏன் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா, சிறு வயதில் இருந்தே 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க. தொட்டில் பழக்கம் இறுதி வரை, சுடுகாடு போற வரைக்கும் தொட்டில் என்ன பழகிறோமோ அது வரைக்கும் தான் வரும், ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதனாலதான் சிறு வயதுல இருந்து நல்லதை பயின்றோம்னா நல்லது கடைசி வரைக்கும் நம்மளால கடைபிடிக்க முடியும். அது கடைபிடிக்காட்டினா நம்ம வாழ்க்கை வீணா போயிடும். சரி, ஒரு யானை கூட சின்ன வயசுல நம்ம நல்லதை பழக்கணும்னா ஒரு மிருகத்துக்கு கூட அந்த தன்மை உண்டு. அது எப்படி? அந்த கதையை பார்ப்போமா? அந்த யானை கதை. 7 யானை, யானை அம்மா சொல்றாங்க பாரு, பெண்களுக்கு 7 யானை பலன் உண்டாம். அந்த யானை ஒரு யானை எடுத்துக்கிட்டீங்கன்னா பலம் எவ்வளவு வாய்ந்தது. யானை பத்தி எல்லாருக்கும் தெரியும். யானை நினைச்சதுன்னா ஒரு மரத்தையே அடிவோட புட்டுங்கி போட முடியும். அப்ப இந்த யானை கதை பார்ப்போமா? பிள்ளைங்களா ரெடியா? சரி. அப்ப ஒரு ஊர்ல ஒரு யானை பாகன் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு தொழிலே டெய்லி அவன் பரம்பரையா யானை பார்த்துக்கிற தொழிலா செஞ்சுன்னு வந்துக்கிறாங்க. அவருக்கு ஒரு மகன், அவனுக்கு யானைன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு குட்டி யானை ஒண்ணு அவன் வளர்த்துன்னு வந்தான். அப்ப அது கூடயே அவங்க வீட்டுல என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஆடு எல்லாம் வளர்த்துன்னு வந்தாங்க, ஆடெல்லாம் மேய்ச்சிருந்தாங்க. இந்த பையன் இந்த யானை பார்க்க என்ன பண்ணுவான், ஏன்னா யானையை வெளியில கூட்டுன்னு போக்குள்ள அந்த ஆட்டையும் சேர்த்து கூட்டுன்னு போவான். இந்த குட்டி யானையும் அந்த ஆடையும் ஒன்னாவே வயல்ல கூட்டுன்னு போய் மேய்ச்சின்னு இருப்பான். இதுவும் புல்லு சாப்பிடும், யானையும் புல்லு சாப்பிடும், ஆடும் புல்லு சாப்பிடும். இப்படியே பல நாள் போச்சு. கொஞ்ச நாள் ஆனவங்க யானை வளர்ந்து போச்சு. யானை வளர்ந்த உடனே யானையை அப்படியே விட முடியுமா? யானையை என்ன செய்வான், ஒரு சின்ன ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சுட்டான். இப்படியே கட்டி இருக்கிறக்குள்ள ஒரு நாளும் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ண, அந்த யானை பார்க்கணும், அந்த யானையை கூட்டுன்னு ஒரு ஊரு உள்ள போயிருக்கிறான். ஒரு நகரத்துள்ள போன உடனே அங்க ஒரு மரத்தடியில யானையை கட்டி வச்சுட்டு இவனுக்கு ரொம்ப சோர்வா இருக்குதுன்னு ஒரு மரத்தடியில உட்காந்து படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தான், இளைப்பா இருந்தான். அப்ப அந்த வழியா ஒரு வழிபோக்கன் பார்த்துட்டு அந்த யானை பாக்கனை எழுப்பி, ஏன்பா இவ்வளோ பெரிய யானைய ஒரு சின்ன ஒரு சங்கிலி போட்டு, மெலிசான ஒரு சங்கிலி போட்டு ஒரு சின்ன ஒரு மரத்துல போட்டு கட்டி வச்சிருக்கிற,
இந்த யானை வந்து இந்த கம்பளி சும்மா காலை இப்படி நீட்டினாலே கூட அந்த கயிறு அறுத்துக்கும் பாருங்க. அறுத்துக்கிட்டு போய் அந்த யானை ஊருள்ள போச்சுன்னா ஊரெல்லாம் அதுக்கு சப்போஸ் மதம் வந்து போச்சுன்னா ஊரெல்லாம் அழிச்சிடாதா, மக்கள் அழிச்சிடாதா, ஏன்பா இப்படி செஞ்சு வச்சுக்கிற? யானை எவ்வளவு பலம் வாய்ந்தது. அது நினைச்சுன்னா ஒரு மரத்தையே புடுங்கி போட்டுடலாமே, நீ ஏன்பா இப்படி பண்ணி வச்சுக்கிறன்னு கேட்பாராம். உடனே இந்த யானைப்பாகன் சொல்லுவானா, ஆமாங்க, யானை வந்து பலம் வாய்ந்த யானை தான். என் யானையும் நல்ல மிக்க பலம் வாய்ந்த யானை தான். ஆனா என் யானை வந்து அப்படிலாம் செய்யாதுங்க. என்னப்பா சொல்ற? யானை வந்து ஒரு மரத்தையே புடுங்கி போட்டுரும், அதுக்கு மதம் வந்தா ஊரையே அழிச்சிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது யானை. ஒரு 100 கிலோ டன் உள்ள வெயிட்ட கூட சர்வசாதாரணமா யானையை கொண்டுதான் தூக்குவாங்க. இந்த யானையை கொண்டு ஒரு சின்ன ஒரு கம்பி மாரி ஒரு கோல்ல போய் கட்டி வச்சிருக்கிறேன், என்னப்பா செஞ்சுக்கிறேன்னு கேட்பாரு. ஆமாங்க, யானை பலம் வாய்ந்தது தான், ஆனா அது அத்துன்னு போவாதுங்க. என்னப்பா எனக்கு புரியல, சொல்லுப்பான்னு கேட்ட உடனே அப்ப அந்த யானை பாகன் சொல்லுவானா, என் யானை வந்து குட்டி யானை இருக்கக்குள்ள என் கூட வளர்ந்தது. அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா, சின்னதா இருக்கக்குள்ளேயே அது ஓடுதுன்னு சொல்லிவிட்டு, எங்க பார்த்தாலும் ஓடுதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு சின்ன ஒரு கம்பி போட்டு ஒரு மரத்துல கட்டி வச்சான். அது ஒரு தடவை அத்துன்னு போக முயற்சி பண்ணுச்சு, அதால முடியல. 2வது தடவை அத்துன்னு போக முயற்சி பண்ணுச்சு, அதால முடியல. 3வது தடவை முயற்சி பண்ணுச்சு, அதால முடியல. அது என்ன நினைச்சுக்கிச்சு, ஐயோ நம்மளாலலாம் இதனெல்லாம் அத்துலாம் போக முடியாது, பிறகு இவர் ரொம்ப கட்டி வச்சுக்கிறாரு, நம்மளால இவர் போட்ட கட்டெல்லாம் அறுக்கவே முடியாது, இந்த மரத்தெல்லாம் தள்ளிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அது மனசுல ஒரு எண்ணம் வந்து போச்சு. அது ஆழ பதிஞ்சு போச்சு. நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அது மனசுல பதிய வச்சதுனால அது இன்னைய வரைக்கும் சின்ன வயசுல இருந்து வளர்ந்து இவ்வளோ பெரிய யானை ஆயிக்கூடும் அதே சங்கிலியை தான் நான் கையில கட்டி வச்சுக்கிறேன் கால்ல. அது மரத்துல இருந்து அத்துன்னு போற முயற்சியும் பண்ணது கிடையாது, அது அந்த மாதிரி செய்யறதே இல்லைங்கன்னு சொன்னார். இத கேட்ட பிறகுதான் அந்த வழிப்போனுக்கு ஒரு பொறி தட்டுச்சு அறிவுல. ஓ, இது உண்மைதான். ஒரு 6 அறிவு படித்த மனுஷன் கூட ஒரு செயலை செய்ய முயற்சி பண்ணுவான். ஒரு தடவை முயற்சி பண்ணவ தோல்வி அடைஞ்சிடும். 2வது தடவை முயற்சி பண்ணுவான், தோல்வி அடைஞ்ச. 3வது தடவை முயற்சி பண்ண பிறகு தோல்வி, அடா இனி நம்மளால செய்யவே முடியாது, போ இதை மூட்டை கட்டி வைன்னு சொல்லிட்டு மூட்டை கட்டி வச்சிரும். உண்மையா இல்லையா? பிள்ளைங்களா நீங்களா எப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி எம்மா நான் முயற்சி பண்ணமா, எனக்கு வரவே இல்லம்மா, எனக்கு இது வரவே வராதுமா அப்படி நம்ம எவ்வளோ பெரியவங்க கூட சொல்லிட்டாங்க, பெரிய குணம். அப்ப அவர்னா அதுதான் சொல்றாங்க, 5ல் விளையாதது 50ல் விளையாது. தொட்டில் பழக்க வந்து சின்ன வயசுல அந்த யானையும் இப்படி பழகிட்டான். அது அது பெருசான வரைக்கும் அந்த பழக்கம் அதுக்கு போகவே இல்லை. அதே மாதிரி சின்ன வயசுல வந்து குழந்தைங்களை வந்து ஒரு பேரண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது, சின்ன வயசுல பிள்ளைங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல பழக்கவங்க சொல்லி கொடுக்காம நம்ம விட்டுட்டு பிறகு குழந்தைங்க வளர்ந்த பிறகு என் புள்ள படிக்கவே மாட்டாங்க, என் புள்ள கோயிலுக்கே வர மாட்டாங்க, என் புள்ள சாமியே கும்பிட மாட்டாங்கன்னா அது யார் தப்பு? நம்ம பெற்றவங்களோட தவறு. சின்ன வயசுலேயே சிறு வயதுலயே அம்மா என்ன சொன்னாங்க, பெண்களுக்கு ஆன்மீகம் முக்கியம், அந்த பெண்கள் தான் குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை கொடுக்க முடியும். முக்கியமா ஆண்களோட பெண்கள் குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை நல்லா கொடுக்கலாம். நாம சாமி கும்பிடக்குள்ள குழந்தைங்களை கூட்டு உட்கார வச்சு சாமி கும்பிட உட்கார வைக்கணும். ஒரு 3 வயசு என் பையன் 3 வயசு தாங்க ஆகுது உட்கார மாட்டாங்க, என் பையன் 2 வயசு தான் ஒரு அந்த 3 வயசு குழந்தை ஒரு 3 நிமிஷம் உட்காருதா, ஓகே, அதுவே அதுக்கு பெரிய பெரிய பாக்கியம். இன்னைக்கு ஒரு 3 நிமிஷம் வைக்கும், நாளைக்கு 6 நிமிஷம் உட்காரும், நாளைக்கு 10 நிமிஷம் உட்காரும், அதுக்கு அடுத்த வாரம் அந்த குழந்தை 1 மணி நேரம் கூட 3 வயசு குழந்தை உட்காரும், கண்டிப்பா உட்காரும். அந்த குழந்தை 3 வயசு ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல இருக்கிற ரைம்ஸ் எல்லாம் மனப்பாடமா சொல்லுதா இல்லையா? அதனால சிறு வயதுல இருந்தே நம்ம இதெல்லாம் கடைபிடிச்சுன்னு வந்தா நமக்கு தான் நன்மை. ஏன்னா இப்படிதான் ஒரு மேட்டூர்ல சந்தானன் ஒரு சக்தி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, அவருடைய பையன் வந்து 10th தான் படிச்சிருந்தானா, சின்ன 9ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் 10 வயசு 15 வயசுக்குள்ள அந்த பையன் வந்து ஒரு தடவை மன்றத்துக்கு போகல. மன்றத்துல வந்து ஏதோ ஒரு மன்றத்துல வந்து 48 நாள் வேள்வி பண்ணிருக்கிறாங்க. இந்த பையன் மனசுல ஆன்மீக உணர்வு வந்து நாமளும் 48 நாள் வேள்வி பண்ணா என்னன்னு சொல்லி மனசுல தோணுகுது.
அவன் வீட்டுல என்ன பண்ணானா, வீட்டுல அவங்க பெற்றோர்கிட்ட கேட்டு அவனுடைய ரூம்லயே அவனுக்கு தனியா ஒரு பூஜை அறை அமைச்சு, அவரு அம்மா படம் வச்சு, குரு படம் வச்சு, அவங்க தட்டுல ஒரு கரண்டியை வச்சுக்கின்னு வேலி பண்ணானா. தினம் ஸ்கூலுக்கு வருவான், குளிப்பான், அவனுக்கு தெரிஞ்ச முறையில வேலி பண்ணிட்டு வந்தானா. இதை பார்த்த மன்ற தலைவர்கள் பெரிய இதுனா அவன் பையன் விளையாட்டுக்காரா பண்ண போறான், இது ஏதாவது தப்புல கொண்டு முடிஞ்சிட்டு போதுவான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க பெத்தவங்க இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஊக்குவிச்சிருக்காங்க. அந்த 48 நாள் அந்த பையன் வேத வேள்வியில அம்மா அவங்கிட்ட வந்திருக்கிறாங்க. எவ்வளவோ அற்புதங்கள் அம்மா பண்ணிருக்கிறாங்க. அவனுக்கு தியானம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி தியானம் பண்ண அவங்க வீட்டு நடக்க வேண்டிய அந்த தீய சக்திகள் என்னன்னா இருக்கு, அவன் செய்த வேள்வியால போயிருக்குது. 48 நாள் அந்த பையன், சின்ன பையன், அவ்வளவு அழகா நேர்த்தியா அம்மாவே அவனை ஒண்ணு சொல்லி கைட் பண்ணி எப்படி அந்த பையன் வேள்வி சிறப்பா செய்து இன்னைக்கு சக்தி ஒளியில அவன் பேர் அவ்வளவு சிறப்பா எழுதுக்கு காரணம் என்ன? அவன் சின்ன வயசுல இருந்தாலும் தொட்டில் பழக்கம், அவங்க அப்பா அம்மா ஆன்மீகத்துல ஈடுபட்ட அதே பழக்கத்தை அந்த பையன் கடைபிடிச்சிருக்கிறான். தெரியுதுங்களா? இன்னைக்கு அந்த பையனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தை கொடுத்ததுனால இன்னைக்கு நாமளும் நம்ம இதை பாக்குற பிள்ளைங்களும் இதே மாதிரி நாமளும் படிப்படியா ஆன்மீகத்தை அம்மா காட்டுற வேல்முறைகளை கத்துக்கணும், தொண்டு செய்ய கத்துக்கணும், மந்திரங்கள் படிக்க, தியானம் பண்ண படிப்படியா நம்ம செய்தா இந்த பிள்ளைகள் மனசு பரிசுத்தமான ஆத்மா இருக்கட்டும். அம்மா சீக்கிரமா அந்த பிள்ளைங்கிட்ட சீக்கிரமா வந்துருவாங்க. அம்மா அம்மா அந்த பிள்ளைங்களுக்கு வேண்டிய எல்லாம் செய்வாங்க. அதனால சக்திகளே, இந்த வீடியோ பாக்குற குழந்தைகள் அனைவரும் நல்ல ஒரு பண்புகளை இதே மாதிரி நம்மளும் வளர்த்து நம்மளாலே முடியும். இந்த சின்ன எந்த வயசா இருந்தா நம்மளாலே முடியும். யானை மாரி நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு விடாம ஒரு தோல்விதான் வெற்றிக்கான படிகள். எத்தனை தடவை நீங்க தோல்வி அடைறீங்களோ அதுதான் உங்களுக்கு படிக்கட்டு தான். ஒவ்வொரு படிக்கட்டுகள். கஜினமுகது பாத்தீங்களா, 17 முறை கஜினமுகது 17 முறை தோல்வி அடைந்தார். அப்புறம்தான் கஜினமுக படையெடுத்து வெற்றி கண்டார். அதே மாதிரி சிலந்தி கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கூண்டை கட்டுது பாத்தீங்களா. அதே மாதிரி அந்த இயற்கையில இருந்து நம்ம எல்லாத்தையும் கத்துக்கணும். நமக்கு முடியாது, என்னால முடியாதுன்னு எந்த ஒரு குழந்தைகளும் சொல்லாம எல்லாம் எங்களால முடியும். சின்ன பிள்ளைங்களா தான் எங்களால முடியும். ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, உங்களாலும் தியானம் பண்ண முடியும், எல்லாம் செய்ய முடியும். அதனால இந்த வீடியோ பார்க்குற பிள்ளைங்களை நாளுக்கு நாள் நம்ம ஆன்மா முன்னேற்றத்துக்கு நீங்களும் படிப்படியா முன்னேறி வருவீங்க. நம்பிக்கையோட தான் இந்த கதையெல்லாம் சொல்றோம். செய்வீங்களா பிள்ளைங்களா? இந்த மாதிரி செய்வீங்களா? செய்தீங்கன்னா அடுத்த தடவை எங்களுக்கு இதே மாதிரி டைரக்டா எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும். அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நான் இந்த அருவாக்க படிச்சு மனப்பாடம் பண்ண கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. நான் என்னன்னா செஞ்சேன் கமெண்ட்ஸ்ல எல்லாம் தெரியப்படுத்துனா தினம் நாங்க அந்த கமெண்ட்ஸ்ல பாத்துக்கிட்டே வரோம். எந்தெந்த பிள்ளைங்க செய்தாங்க உங்க பேர் போட்டுட்டு கமெண்ட்ஸ்ல வயசை போடுங்க. உங்களை பார்த்து மத்த பிள்ளைங்க செய்யக்குள்ள அந்த மத்த பிள்ளைங்க செய்யக்குள்ள பெரிய புண்ணிய பலன் உங்களுக்கு சேரும். ஈஸியா வீட்டுல இருந்துனே புண்ணிய பலன் சேருவது இந்த கலந்துரையாடல்கள் மூலியமா நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுறது எல்லாமே அது ஒரு பெரிய பிரச்சாரம் தான். அதனால பிள்ளைங்க எல்லாம் செய்வீங்க நம்பிக்கையோடு இந்த கதையை கூறி முடிக்கிறோம். அனைவரும் இதை கடைபிடித்து அனைவரும் வாழ்க வளமுடன். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி.